ஒரு முறை விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மதேவருக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் நடந்ததுங்க. நம்மளில் யார் சிறந்தவர், யார் பெரியவருங்கிற வாக்குவாதம் தான் அது. இதில் முடிவெடுக்க முடியாத அவங்க சிவபெருமான் கிட்ட போய் தங்களோட கருத்தை சொல்ல நினச்சாங்க. எங்கள் 2 பேரில் யார் சிறந்தவங்க அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட சிவபெருமான், என்னோட திருமுடியை முதல்ல யார் தரிசிக்கிறீங்களோ அவங்க தான் உங்களில் சிறந்தவர். உங்களில் யாராலையும் அதை தரிசிக்க முடியலன்னா உங்கள் 2 பேரை விட நான் தான் சிறந்தவன்னு சொன்னார். இதை ஏற்றுக்கிட்ட பிரம்மாவும் விஷ்ணுவும் அவரோட திருவடியை பார்க்க விஷ்ணு பகவான் கிளம்பிட்டார். வராக ரூபத்தில் அவருடைய திருமுடியை பார்க்க பிரம்மதேவன் கிளம்பிட்டார். அவர் வான் நோக்கி செல்ல இவர் அதல பாதாளத்தில் இருக்கிற சிவனுடைய திருவடியை தரிசிக்க வராக ரூபம் எடுத்து அதல பாதாளத்துக்கே சென்றார் விஷ்ணு பகவான். பல ஆயிரம் தூரங்கள் கடந்த பிறகு சிவபெருமானுடைய திருவடிகளை தொட்டு வணங்கினார். இதை உணர்ந்த ஈசன் சட்டென்று குனிந்து அவரை தொட்டு தூக்கினார். அப்போது அவருடைய திருமுடியை தரிசிக்கும் வாய்ப்பு வராக ரூபம் கொண்ட விஷ்ணு பகவானுக்கே கிடைத்தது. ஆணவம் இல்லாமல் திருவடிகளை தொட்டு வணங்கியதால் அவரே சிறந்தவர்னு நினச்சாரு ஈசன். மறுபக்கம் வான் நோக்கி சென்று கொண்டிருந்த பிரம்மதேவனுக்கு தாழம்பூ கண்ணில் தென்பட்டது. நீ ஈஸ்வரனுடைய தலையை அலங்கரிக்கக்கூடிய தாழம்பூ தானே? நான் ஒன்று தரிசித்தா என்ன, ஈஸ்வரனுடைய திருமுடிகளை தரிசித்தா என்ன, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நான் திருமுடிகளை தரிசித்ததா நீ ஈசன்கிட்ட பொய் சாட்சி சொல்லணும்னு அழைச்சிட்டு வந்தார் தாழம்பூவை. இது எல்லாத்தையும் அறிஞ்ச சிவபெருமான் பிரம்மதேவரை பார்த்து, பிரம்மதேவா, மும்மூர்த்திகளில் ஒருவரான நீ பொய்யுரைத்ததாலும் இனி பூலோகத்தில் எங்கேயுமே உனக்கு உருவ வழிபாடே இருக்காது அப்படின்னு சபிச்சாருங்க. அது மட்டும் இல்லாமல் தாழம்பூ பொய் உரைச்சதால் இனி எந்த கோயில்கள்லேயும் எனக்கு பூஜிக்க உன்னை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வாசத்துக்காக கொடிய நாகம் உன் தாழம்பூவில் குடியேறும் அப்படின்னு சபிச்சிட்டாருங்க. இதுதான் தாழம்பூக்கு நேர்ந்த நிலைமை. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.